சிங்கப்பூரில் அதிரடி திட்டத்திற்கு பிறகு வழிபாட்டு தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டது பக்தர்களுக்கு மனநிறைவை தந்துள்ளது. சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு கோவில்களும் பள்ளிவாசல்களும் நேற்று சில விதிமுறைகளுடன் திறக்கப்பட்டது குறித்து அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கோயிலின் நுழைவாயிலில் சேஃப் என்ட்ரி குறியீடு, பக்தர்களின் உடல் வெப்பநிலையை கண்காணிக்கும் கருவி, பாதுகாப்பு இடைவெளிக்காக தரையில் இடப்பட்டிருக்கும் அடையாளங்கள், முகக்கவசம் அணிந்த பக்தர்கள், கோயில் ஊழியர்கள். இன்னும் சில நாள்களுக்கு இதுவே வழக்கமாக இருக்கப் போகிறது. அதனால் வழிபாட்டிற்கு வருவோர் ஆலயங்களை முன்கூட்டியே தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். வழிபாட்டிற்கு 15 நிமிடங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். 15 நிமிடங்கள் என்பது அதிகமான நேரம். அதற்குள் நீங்கள் தாராளமாக முடித்துக்கொண்டு வெண்ணை செல்லலாம். நீங்கள் காலதாமதம் செய்தால் அடுத்து வருகின்ற பக்தர்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஆலயங்களில் நடப்பில் உள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சில வேறுபாடுகள் தென்படுவதாகவும் கருத்துகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் கூறியிருப்பது என்னவென்றால், கோயில்களுக்கு முன்பு எந்தவித ஒரு கூட்டமும் இருக்கக்கூடாது என்பது. ஆக ஒரு சில கோயில்கள் அனுமதிக்காததுக்கு காரணம் என்னவென்றால், பொதுமக்களை கூட்டம் சேர்ந்துவிடும் என்பதற்காகத்தான். அந்த விபூதி, குங்குமம், தீர்த்தம், துளசி இவைகளை கொடுப்பது மிகவும் கடினம். சில கோயில்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் கொடுப்பதில்லை என்று. வழக்கமான உற்சாகத்தை காண முடியவில்லை என்றாலும் புதிய சூழல் மனதிற்கு இதமாய் இருந்ததாக தெரிவித்தனர் பக்தர்கள். 2 மாதம் மூடிட்டு திரும்ப வருதுங்கிறது ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாக முதல்ல ஒரு ஓப்பனிங்கிறது பெரிய விஷயம். இந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு ரொம்ப மன திருப்தி, ரொம்ப அமைதி. இந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். பாதுகாப்பும் நல்ல முறையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அமைதியாக தெய்வத்தை வணங்க முடிந்தது. இந்நிலையில் பள்ளி வாசல்களும் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன. வருபவர்கள் தங்களது சொந்த தொழுகை விடுப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஊக்கப்படுத்துகின்றோம். மேலும் இங்கு வருபவர்கள் ஒழு என்றும் இந்த தொழுகைக்கான சுத்திகரிப்பை வீட்டிலே செய்து வருவது மிக நன்மையாக கருதப்படுகிறது. 2 மாதத்துக்கும் மேல் மூடியிருந்த பள்ளிவாசல் திறக்கப்பட்டதில் பலருக்கும் மகிழ்ச்சி. அதே நேரம் நோய் பரவல் மீண்டும் தீவிரமடையாமல் இருக்க அரசாங்கம் வரைந்துள்ள வழிமுறைகளின் முக்கியத்துவத்தையும் பலர் உணர்ந்துள்ளனர். மசூதிக்கு மட்டும் ஏற்பட்ட ஒரு நிழல் இல்லை, எல்லா வழிபாட்டு தலத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அடித்தளம் ஒரு அரசாங்கம் செஞ்சுருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம எல்லாரும் கட்டுப்படணும்னு நான் நினைக்கிறேன். அடிக்கடி வருவோம் பாருங்க, இந்த பள்ளியை மூடுனால நாங்கள் இது பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இது என்னை விட என் பேத்திங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் படிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இடம்பெறும் முஸ்லிம்களின் முக்கிய தொழுகைக்கு பள்ளிவாசல்கள் இப்போதைக்கு தடை விதித்துள்ளன. இதற்கிடையே கலாச்சார சமூக இளையர் அமைச்சின் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றினால் கத்தோலிக்க தேவாலயங்களும் திறக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.